இன்றைக்கு பாருங்க யாழ்ப்பாணம் ஸ்டைலில் இறால் குழம்பு வைக்க போகிறோம். முதல்ல துப்புராக்கணும், கோதை எடுக்கணும். கோதை எடுத்து துப்புராக்கிட்டு வேறே துவாங்குவோம். இப்போ பாருங்க யாழ்ப்பாணம் முறையில் நாங்கள் இறால் குழம்பு வைக்க போகிறோம். அதுக்கு தேவையான பொருளை பாருங்க. தக்காளி பழம் இப்படி சின்னதாக வெட்டி வச்சுருக்கிறோம். மிளகாத்தூள், செத்தல் மிளகாய் கொஞ்சம், வெள்ளைப்பூடு கொஞ்சம், கருவேப்பம் இல்லை, வெந்தயம், கடுகு, சீரகம், இது புளித்தண்ணி, இது வெங்காயம், பச்சை மிளகாய் வெட்டி வச்சுக்கிறாரு, தேங்காய் பால், முதலாம் பால் மட்டும் புளிஞ்சு வச்சுருக்கிறோம். இது எல்லாத்துக்கும் முக்கியமாக தேவை இறால் குழம்பு வைக்கிறோன்னா இறால் தேவை தானே. இறால் தான் நடுவில் அடகு. அப்புறம் இறால் எல்லாம் துப்புரை பண்ணி வச்சுக்கிறாங்க. இப்போ நாங்களும் அடுப்பை மூட்டி வேலையே துவங்குவோம். எப்படி சமைக்கிறோன்னு பார்ப்போம். ரைட், தட்டி வச்சாச்சு. இப்போ நாங்கள் எண்ணெயே விடுவோம். இப்போ கடுகு, வெந்தயம், சீரகம் அதை போடுவோமே. கருவேப்பிலையே போடுறோம். இதெல்லாம் கொஞ்சம் மதங்கி வந்துட்டுது. இப்போ நாங்கள் வெங்காயம், மிளகாய் போடுவோம். உப்பு தாங்க. இது கொஞ்சம் மதங்கணும், மதம் கட்டும். பாருங்க, இதுதான் சிறுரங்காய் தீப்பெட்டி சூர்யா. இந்த வெங்காயம் கொஞ்சம் கெதியாக வதங்கணும்னா சொட்டு உப்பு தூள் தூக்கி விடணும். அப்போ வெங்காயம் கொஞ்சம் குயிக்காக வதங்கும். வெங்காயம் கூட நல்லா வதங்கிட்டுது. இப்போ நாங்கள் தக்காளி பழத்தை போடுவோம். போட்டு அதையும் கொஞ்சம் வதங்க விடுவோம். இப்போ தக்காளி பழத்தை நல்லா மறிச்சு விடணும். இப்படி நல்லா மறிச்சு விடணும். சரி, கொஞ்சம் நேரம் கட்டணும். இப்போ தக்காளி நல்லா வதங்கிட்டுது. இப்போ போடுவோம் இறாலை. போட்டு நல்லா கிளறி விட்டு கொஞ்சம் மூடி விடுவோம். இப்போ தேவையான அளவு உப்பு. நான் சொன்ன பொருளில் உப்பு எண்ணெயும் சொல்லல, மறந்துட்டேன். இப்போ சொல்லியிருக்கிறேன், ஞாபகம் வச்சுக்கொள்ளுங்க. உப்பு போடணும் தேவையான அளவு. இப்போ மிளகாத்தூள், அது பிறகு புளித்தண்ணி, தேங்காய் பால், கொதிச்சிட்டு கொஞ்சம் பற்ற விட்டு ரக்கினா சரி. அந்த மாதிரி இருக்குது வாசம், வண்டடிக்கு. இந்த பாருங்க, அந்த மாதிரி இருக்குது. அவிஞ்சி வந்திருக்கு. சூப்பராக இருக்குது, நல்லா கூட்டாக இருக்குது. அப்படி விட்டு சாப்பிட நல்லா இருக்கும். ஒரு பால் கறிகள் வைக்கணும். நாங்கள் வெங்காயத்தால் தானே வரக்க போகிறோம். இதோட வெங்காயத்தால் காத்திருப்போம். அந்த வெங்காயத்தால் தான் வர. இன்றைக்கி வெங்காயத்தால் வரையும், கத்தரிக்காய் பால் கறியும், இறால் குழம்பு. சரி, இனி வைக்கலாம். இதுக்கு விட்ட வத்தியும்